இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு இத்தனை மணி நேரம் முன்னதாகவே உணவருந்தி விட வேண்டியது. அதற்கு மேல் உணவினை அருந்தக்கூடாது அப்படின்னு சொன்னா அதனுடைய ரேடியேஷன்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுறது அப்படின்னு சொல்றார். ஆனால் அந்த ரேடியேஷன் டைம்லாம் விட்டுருங்கோ, அந்த கிரகண காலத்திலேயே வேண்டுமென்றே சாப்பிடுபவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் சாப்பிடுறேன், என்ன நடந்துரும் பார்த்துடலாம், நான் நல்லாத்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து பேட்டி கொடுப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கான விளைவு என்பது உடனடியாக தெரியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணவு அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அதன் மீது தன்னுடைய முழுமையான தாக்கத்தினை கொண்டிருக்கக்கூடிய கிரகம் இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் என்கின்ற கிரகம். அந்த நேரத்திலே சந்திரனானது பாதிக்கப்படுவதால் தான் அந்த திரவ பொருட்கள் சொல்றா இல்லையா, வீட்டுல ஒரு இட்லி மாவு அரைச்சு வச்சிருந்தா கூட, ஒரு அரிசி மாவு அரைச்சு வச்சிருந்தா கூட என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல கொண்டு போய் இந்த தர்பையை போட்டு வைங்கோன்னு சொல்றா இல்லையா. அந்த தர்பை என்பது அந்த ரேடியேஷனை முழுக்க அது இழுத்துக்குது. வீட்டுல வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு திரவ பொருள் வச்சிருக்கா, தண்ணி பானையெல்லாம் கொண்டு போய் போடுவா, இது போக அரிசி பானையில கூட போட்டு வைப்பா தெரியுமா தர்பைய. எதற்காக என்று சொன்னால் இந்த சந்திரன் ஆனது அந்த நேரத்திலே இந்த ராகு கேத்துக்களின் வழியாக பாஸ் ஆகும் பொழுது அதனுடைய ரேடியேஷன்ங்கிறது இந்த உணவுப் பொருட்களை பாதிக்கும் என்பதால் தான் அதனை உட்கொள்பவர்களுடைய உடல்நிலையும் சர்வ நிச்சயமாக பாதிக்கும். அது எப்படி தெரியுமா வியாதிங்கிறது வரும்? சாதாரணமா எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு வயிற்று வலி, ஒரு வாந்தி, ஒரு பேதிங்கிற மாதிரிலாம் வரவே வராது. ஏதோ ஒரு ஜுரம்ங்கிற மாதிரிலாம் நிச்சயமாக வராது. அந்த வியாதிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு வித்தியாசமான பேர்லாம் சொல்லுவா, இந்த மாதிரிலாம் ஒரு வியாதி உலகத்துல இருக்கான்னே தெரியல, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரருக்கு வந்துருச்சு, இல்ல என்னுடைய மனைவிக்கு வந்து விட்டது, என்னுடைய பிள்ளைக்கு வந்து விட்டதுன்னு சொன்னா இது அத்தனையுமே இந்த கிரகண காலத்தினால் உண்டாகக்கூடிய தாக்கம் தான். ஆக அந்த நேரத்திலே சர்வ நிச்சயமாக உணவருந்த கூடாது. இதனை நீங்க ஒப்பிட்டு கூட பார்க்கலாம். அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பெருமையா சாப்பிட்டுருப்பார், சாப்பிட்டுட்டு பேட்டியெல்லாம் கொடுத்திருப்பார். இன்றளவுக்கு பார்த்தோம்னா அவருடைய உடம்பிலே, அதுவும் அந்த உணவு மண்டலம் சொல்றோம் இல்லையா, அந்த செரிமான மண்டலம் சொல்றோம் இல்லையா, அதிலேதான் அவர் தீவிரமான ஒரு பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருப்பார். ஆக இது விளையாட்டு விஷயம் அல்ல. இதற்கும் அதாவது இந்த கிரகண காலத்திற்கும் இந்த ஜோதிடத்திற்கும் அதாவது இந்த அறிவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு.